ஒரே ஒரு விஷயத்துல நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். ஒரே விஷயம் தான் சார், நெட்ரிக் அண்ட் ரஜினிகாந்த் மாரி கெட்டப் சார் அப்படின்னு. உங்க மேல கோவம் உங்க ப்ரொடியூசர் மேல. ஏ மூவியை வாங்கிட்டு வர சொன்னா யூஏ வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அடுத்தபடியாக படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரம் அண்ட் இவர் அவருடைய கெரியர் அண்ட் அவங்களோட ஃபேமிலி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிச்சதுக்குமா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தில் நடிக்க ஆரம்பித்து வில்லனாக இருந்தாலும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டர் எதுவாக இருந்தாலுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்மளை அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணும். அண்ட் படத்துலையோ இல்லை போஸ்ட் ட்ரைவரை பார்த்தாலே அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியவர். அதை பெர்ஃபார்மன்ஸ் மூலயமா தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாலையும் அவருடைய ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறவர் தான் நம்ம எல்லாருக்கும் அன்பானவர், பாசமானவர் திரு ஆர்.கே. சுரேஷ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வட்டக்கனால் அப்படின்னா கொடைக்கானல்ல ஒரு பகுதி, அது ஒரு ஏரியா. ரொம்ப பல வருடங்களாக நம்ம பிரிட்டிஷ் காலத்திலிருந்து அங்கே ஒரு ட்ரக் கல்ச்சர், கைண்ட் ஆஃப் என்ன ட்ரக் மாதிரின்னா ஒரு காளான் மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த காளான் மாதிரி ஒரு இதை ட்ரக், அதை ஆம்லேட்லேயும் சாப்பிடுவாங்க, எல்லாத்துலேயும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக் அது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் டைரக்டர் சார் சொன்னார். கதை கேட்டோடனே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன, அது ஒரு 25 கோடி 30 கோடியில் எடுக்கணுமே, எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், நான் ப்ரொடியூசர் சார்ஸ் எல்லாம் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், நாங்கள் அதில் பண்ணிடுவோம் அப்படின்னு. பட் என்னன்னா அந்த கதையோட ஸ்பேஸ் அப்படி எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கதை. அந்த கதையில் கதாநாயகனாக என்னோட சின்ன வயசுலேருந்து, எனக்கு 25 வருஷமாக அவனுக்கு தெரியும், எனக்கு துருவ, என்னோட பின்னாடி வீடு அண்ணன் என்னோட குடும்பத்தில் ஒருத்தர், மனோ அண்ணன். ஸோ அவன் பண்ணுறான், அவன் ஒரு படம் பண்ணும்போது அதோட ரீச், ஃபஸ்ட்டு மூவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மூவியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அவன் ஃபஸ்ட்டு நடித்து இப்போ வருது. இன்றைக்கி அவனால் வர முடியல, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். டான்ஸில் சரி எல்லாம். ஆனால் அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் தைரியமாக தயாரிக்கலாம். ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவனுக்கு. இன்னொரு ப்ராடக்ட் வேறு அவர் வீட்டில் இருக்குது. ஸோ அவனையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் படத்தில் கதாநாயகியாக நடித்த மீனாட்சி, நல்ல ஹீரோயின், எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க. விக்ரம் சாரோடலாம் நடித்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வர முடியல, இந்த ஷூட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சில் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அதை இது பண்ணுவோம். அப்புறம் என் கூட நடித்த நண்பர்கள் என்னை அப்பான்னு கேரக்டர், அது ஒரு பெரிய ஒரு, நான் கேட்டேன் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு 3 பசங்க இருப்பாங்க அப்படின்னு. என்னையா சொல்கிறேன், 3 பசங்களா? நீங்கள் அப்புறமேட்டு ஒரே ஒரு விஷயத்தில் நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். ஒரே விஷயம் தான் சார், நெட்ரிக் அண்ட் ரஜினிகாந்த் மாதிரி கெட்டப் சார் அப்படின்னு. சரிடா, ஓகே, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரஜினி சாரோட கெட்டப்பை ஃபாலோ பண்ணி, அந்த லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். பட் அது அந்த 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 ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள ஷேடு வீசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரஜினிகாந்த் சாரோட அந்த பேட்டர்ன்லாம் எனக்கு முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் உங்கள் மேலே கோவம், உங்கள் ப்ரொடியூசர் மேலே. ஏ மூவியை வாங்கிட்டு வர சொன்னால் யூஏ வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இந்த படத்துக்கு நான் ஏ படம் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஒரு வல்கரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த படத்துக்கு ஏன் வேணும் அப்படின்னா, இந்த கண்டென்ட் எல்லாத்துக்கும் போய் சேரணும். இட்ஸ் அவேர்னஸ் மூவி, இட்ஸ் ட்ரக் கல்ச்சர் ஒரு மூவி. அது இப்போ தமிழக காவல்துறை அதை ரொம்ப அணுகுமுறை இது பண்ணி சொசைட்டியில் ட்ரக் பெருசாக இல்லாத அளவுக்கு ஒழிச்சிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அந்த பேசஸில் வர்ற இது ஒரு மூவி. ஸோ அந்த மூவி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 முக்கியமான சீன்ஸில் ட்ரிம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதை ஓடிடியில் பண்ணிருங்க. அதை டைரக்டர்
விடாதீங்க. எனக்கு அதுதான் கோவம். பரவாயில்லையா? ஏன் பரவாயில்ல? அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து மக்கள் அத ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ பரவாயில்ல ட்ரை. அப்புறம் கேமராமேன் சொன்னாரு, விச்சு நீ மட்டும் டைமிங் வந்துட்ட, அப்போ நான் டைமிங் வந்தேனா இல்லையான்னு தெரியல. சரி பரவாயில்ல. ஸோ ஒரு கேமராமேன் வந்து ரொம்ப ஒரு சின்ன இதுதான், நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி மத்தியானம் லஞ்சை நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் இவன் இருந்தேன், விச்சு இருந்தான், அதுக்கப்புறம் சரத் இருந்தான், அப்புறம் இவன் த்ருவ் இருந்தான். அப்போ தான் வந்து கொடுத்தாங்க. ஒரு 7 பக்கம் டைலாக் கொடுத்துட்டு வந்து உடனே பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படியே யோசித்தேன், என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா, சரி இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிராப் பண்ணிக்கிட்டோம், மைண்டில் போட்டோம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. இதில் ஒரு காவாசி தான் இருக்கும் இந்த இதுக்குள்ளே. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்து நான் நடிக்கணும், சிங்கிள் டேக் பண்ணணும். ஏன்னா அதில் வேற சிங்கிள் ஷாட் சிங்கிளாக வேணும்னு சொன்னார். ஒரு சிங்கிள் ஷாட்டில் வரணும் சார், எனக்கு அதில் நான் கட் பண்ண வேணாம், எனக்கு அது பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் சார். ஏன்னா அவ்வளோ லென்த்தி டைலாக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய கோர்வையாக வரும். அதுக்கப்புறம் 3 பசங்களை மீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எல்லா நடிப்பையும். ஆனால் உண்மையிலேயே நான் நடித்த படங்கள் 36 படம் பண்ணியிருக்கேன். 36 படத்துக்கு மேலே அதிகமாக நடித்தது இந்த படத்தில் தான். எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிச்சு. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கொடுங்கப்பா சாமிங்களா. ஸோ அதுக்கு உண்மையிலே நன்றி சொல்கிறேன் டைரக்டருக்கு. எனக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அவ்வளோ கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நடிப்புக்கு இருந்துச்சு இந்த படத்தில். அப்போ என்னன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே கேமரா அவரை ஸ்டெடி கேம் வச்சுக்கிறாரு. ஸோ ஸ்டெடி கேம் வச்சுட்டு அந்த மூமெண்ட்ஸில் வரணும், நான் நடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷனில் நான் திரும்பணும், ஒரு ஃபோல்டு பண்ணணும், திருப்பி உட்காந்து உங்களோட அழுகணும், எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் சீனும் 6 நிமிஷம் 9 நிமிஷம் சீனு அதை பண்ணோம். அதை சிங்கிள் டேக்கில் பண்ணிட்டோம். ஏன்னா இன்னொரு தடவை அதை அப்படி பண்ணுற முடியாது. ஆனால் ஒரு அளவு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த சீன் ரொம்ப எமோஷ்னலான சீனு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கபாலி வச்சுலாம் அவன் சூப்பராக நடிக்கிறவன். அவெல்லாம் ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மரு. நம்ம முருகானந்தெல்லாம் சொல்லவே வேணாம். இது ஒன் ஆஃப் த, அதாவது ஒரு இப்போ நாங்கள் அடுத்தடுத்த படத்தை கூட எங்களை ஒரு டீம் நாங்கள், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலைஞன், கிரியேட்டிவான ஒரு பர்சன் அவர். ஸோ அந்த அளவுக்கு பர்சன்ஸ்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நல்ல நல்ல ஸ்கிரிப்டை நம்ம எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு திறமைசாலி. ஸோ அவரோட என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமாக அந்த படத்துக்கு வந்து எனக்கு ஒரு 20 வருஷமாக மியூசிக் டைரக்டருக்கு தெரியும் மாரிஷா. பட் நான் ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிருக்கேன். அப்போயே ரொம்ப இந்த ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்பில் தான் இருப்பார். ஸோ இன்னுமே இந்த படத்தோட மெலோடி பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்த படங்கள் நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம். இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும், அதுக்கு எங்களை மாதிரி நாங்களும் சேர்ந்து உங்களோட உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேர். மதி, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், இன்னைக்கு வர முடியல. ரொம்ப இந்த கதையை ஒரு கதையை வந்து தான் நடிக்கிறோம், அதில் எவ்வளோ இன்புட் போடலாம், பணத்தை போடலாம் அப்படிங்கிறது ஒரு செகண்டரி. ஆனால் இன்னொருத்தவங்க ஒரு கதை, அதில் இன்னொருத்தவங்க நடிக்கிறாங்க, அந்த கதையை மட்டுமே நம்பி ஒரு பணத்தை போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ப்ரொடியூசர் அப்படி ஒரு நம்பிக்கையில் அவரும் சரி, ராஜேஷ் சாரும் சரி, நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசராக ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி நம்ம டைரக்டருக்கு இருந்திருக்காங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் வந்து மனோ சார். அதாவது தான் பையன் நடிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம் எடுக்கணும், அது அவேர்னஸ் மூவியாக போய் மக்கள்கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருந்தார். ஸோ அப்படி ஒரு படம் தான் வட்டக்கனால். ஸோ அந்த படம் கொடுத்ததுக்காக, அந்த அசம்பிள் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றின்னு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்குலாம் வந்து சொல்ல வேணான்னு, நீங்கள் அது மிகப்பெரிய ஒரு சக்தி. நீங்கள் போய் நின்றாலே அது எக்ஸ்போஸ் ஆகும். அது எந்த இடத்துல எந்த சேனலாக இருந்தாலும் சரி. அப்படி ஒரு திறமைசாலி, நீங்கள் போகாத நாடே கிடையாது. ஸோ அப்படி ஒரு மகா சிங்கர் நீங்கள். ஸோ உங்களோடலாம் பழகிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணுன்னு நன்றின்னு. எனக்கு வந்து நெருங்கி எஸ்பிபி சாரோட பழக முடியல, பட் நான் உங்கள் பக்கத்திலே நம்ம இத்தனை 25 வருஷமாக பழகிறதுக்கு எனக்கு இந்த கொடுப்பனை கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர், மனுஷன் வந்து
எனக்கு நலன் குமாரசாமி வந்து சூதுகம் அந்த டைமில் வந்து நலன் வந்து பயங்கர க்ளோஸாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி ஒரு திங்கிங் தாட்ஸோட ஒரு பர்சன் பார்க்குறேன். ஒரு நல்ல கிரியேட்டிவான ஒரு பர்சன். சார் இப்படி பண்ணல பாப்லோ எஸ்கோபர் அப்படிங்கிறவன் வந்து ட்ரக்ல வேர்ல்டுலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ட்ரக் டீலர். அவன் மியூசிக்கை தான் முக்காவாசி பசங்க வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கதை சொல்றாரு. ஏய் என்ன இந்த கதையை வச்சுட்டு இதெல்லாம் ஹாலிவுட்ல எடுக்க வேண்டிய படம் எப்படியா கொண்டு வந்து உனக்கு கொடைக்கானல்ல வச்சு எப்படி எடுப்ப? இல்லைண்ணே நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இந்த படம் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும், நல்ல ஒரு கிரியேட்டருங்கிற நாலேஜ் கொண்டு போகும் டைரக்டர். ஆனால் அடுத்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும். அவரோட அதாவது ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி அது பண்ண முடியாது. 25-30 கோடியே ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஒரு டேரக்டருக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா கிடைக்காது. இதுவே நல்ல படம். ஒரு 4-5 படம் 5 கோடி ரூபா கிட்ட பட்ஜெட் செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா நீங்கள் மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க. சாங்ஸ் எல்லாமே விஷுவலாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். டோட்டலாக வட்டக்கனால் அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு நான் என்ன ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லி இதை நான் வந்து ஒரு சோசியல் அதுவும் இருக்குது. பட் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா ஓகே. ஸோ இதில் நடித்த டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.